மாம்பழங்களை நம்ம சாப்பிடுவதற்கு முன் ஏன் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். மாம்பழங்கள் பழங்களின் ராஜா என அழைக்கப்படுது. குறிப்பாக இந்தியாவில் கோடைகாலம் என்றாலே பழுத்த மாம்பழங்கள் நம்முடைய நினைவுக்கு வரும். ஆனால் மாம்பழங்களை வெட்டி சாப்பிடுவதற்கு முன்னர் பலரும் கவனிக்க தவறும் ஒரு எளிய செயல்முறை உள்ளது. இது மாம்பழங்களை தண்ணீரில் ஊற வைப்பது. மாம்பழத்தை சாப்பிடுவதற்கு முன் தண்ணீரில் ஊற வைப்பது அழுக்கு, பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்களை நீக்க உதவுகிறது. மாம்பழத்தை விளைவிக்கும் பொழுது, விற்பனைக்காக வாகனங்களில் கொண்டு செல்லும் பொழுது மாம்பழங்களில் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்கள் பயன்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. அதனால் மாம்பழத்தை 20 to 30 நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைப்பது மாம்பழத்தின் மேற்பரப்பில் உள்ள கழிவுகளை அகற்ற உதவுகிறது. இது தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களின் தாக்கத்தை குறைக்கிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கு மாம்பழத்தை சாப்பிடுவதை பாதுகாப்பானதாக மாற்றுகிறது. மாம்பழம் உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும் தன்மையை குறைக்கிறது. தண்ணீரில் ஊற வைப்பது மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பைட்டிக் அமிலத்தை நீக்க உதவுகிறது. மாம்பழங்களில் இயற்கையான சேர்மமான பைட்டிக் அமிலம் சிறிதளவு உள்ளது. மாம்பழத்தின் காம்பிலிருந்து பால் போன்ற ஒரு திரவம் வெளியேறும். சிலருக்கு இது தொண்டை எரிச்சல் அல்லது தோல் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடும். மாம்பழத்தை ஊற வைக்கும் பொழுது இந்த திரவத்தை கரைத்து அகற்றாது உதவுகிறது. மேலும் சுவையையும் அதிகரிக்கிறது. மாம்பழத்தின் தோலில் உள்ள கசப்பு தன்மையை நீக்க உதவுகிறது. பழத்தை சற்று குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் மாற்றுகிறது. ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்து அதில் மாம்பழங்களை முழுமையாக மூழ்க செய்யுங்கள். இதை 20 to 30 நிமிடங்கள் வரைக்கும் அப்படியே ஊறவிட வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்னர் ஒரு முறை நன்றாக கழுவ வேண்டும். மாம்பழங்களை ஊற வைப்பது ஒரு சிறிய பழக்கம் என்றாலும் அதனால் பெரிய நன்மைகள் உள்ளன. இது மாம்பழத்தை சுத்தமாகவும் பாதுகாப்பானதாகவும் உடலுக்கு ஏற்றதாகவும் மாற்ற உதவுகிறது.